சிந்து பைரவி டுடே எபிசோட் சீக்கிரமாகவே இந்த சிந்து எப்படிப்பட்டவன்றதை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு ஸ்னேகா சவால் விட்டு போகிறாங்க. சிவா, நீ அவளை இந்த அளவுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்க, நீ இடம் கொடுக்கறதுனால தானே அந்த அளவுக்கு அவள் பேசிட்டு இருக்கா. இனிமேல் இப்படி எல்லாம் பண்ணாது சிவான்றாங்க. இங்கே பாரு, அவளை எங்கே வைக்கணுமோ அங்கே வை நீன்றாங்க. இனிமேல் ஸ்னேகாவுடைய சகவாசமே உனக்கு தேவையில்லைன்றாங்க. சிந்துவை நல்லபடியாக பார்த்துக்கிற வழியை பாரு சிவா. அதை விட்டுட்டு தேவையில்லாத அந்த ஸ்னேகாவுடைய பேச்சை கேட்டுட்டு இந்த மாதிரி வேலைகளெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காது, கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும்ட்டு அவங்களோட பெரியம்மா வான் பண்ணிட்டு போகிறாங்க. சிவாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப கவலையோடு இருக்காங்க. அப்போ மகா இருந்துட்டு, பாத்தியா சிவா எப்படியெல்லாம் பேசுகிறாங்க, உண்மையில என்ன தப்பு இருக்குது சிவா, வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்கிறேன், நீ ஏன் உன்னோட பெரியம்மா கிட்ட பேசலை, நான் உன்னை நல்லா தானப்பா வளர்த்துருக்கேன், அப்படி இருக்கும்போது உன் பெரியம்மா கிட்டே என்னை விட்டு கொடுத்துட்டியே, உன் பெரியம்மாவை எதிர்த்து பேசுறது சிவா அப்படின்றாங்க. ஆனால் சிவா எதுவுமே பேசாத கவலையோடு உள்ளே போயிடுறாங்க. அக்கா என்னக்கா நடக்குதுங்க, டேய் என் புள்ள அவன் பெரியம்மா கிட்ட தோத்து போயிட்டான்டா, அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், அதுதான் என்ன சொல்றதுன்னு தெரியாத தகச்சிட்டு இருக்கான், சீக்கிரமாவே எல்லாத்தையும் நிரூபிச்சு ஆகணும்டான்னு மகா கோவப்படுறாங்க. சிந்து என்னை மன்னிச்சிருங்கம்மான்றாங்க. ஏன்னா தேவையில்லாத மகா உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறான்ட்டு சிந்து பைரவி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. உன் அப்பா கிட்ட 2 பேரையும் நல்லா பார்த்துப்போன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கோம், ஆனால் இங்கே உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் நடக்குது, உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியுமா, என்னை மன்னிச்சிருங்க. உடனே அத்தை என்னத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கையை எடுத்து விடுறாங்க. சிந்து இருந்துட்டு, நீங்கள் போய் எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலாமா, இல்லைம்மா மகா இப்படியெல்லாம் பண்ணுவேன் நான் நினைக்கல, நீ கவலைப்படாதுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, சிவா நல்லா பார்த்துப்பா, ஆறுமுகமும் நல்லா பார்த்துப்பான்னு வாக்கு கொடுத்து உள்ள அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் சாரி நினைஞ்சாங்க. இல்லைம்மா தங்கச்சி, நான் தான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டாகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைண்ணா மகாவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தான், அதனால தானே இவ்வளோ பிரச்சனையும், கொஞ்சம் நான் பொறுமையாக இருந்திருக்கணும்ண்ணே அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. அப்போ அதை கேட்டு ஃபீல் பண்ணாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைமான்றாங்க. அப்புறம் அன்னபூரணி உள்ளே போகவும் ஆறுமுகம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறாங்க. ஆறுமுகம் கொசு கடையில் படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவன் இங்கே படுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, மக என்ன ஆறுமுகம் இப்படி வந்துட்டு உள்ள குலுக்கமாக இருக்கா, அந்த பைரவை கல்யாணம் பண்ணிட்டு இப்படி வந்துட்டியான்றாங்க. பாத்தி ஆறுமுகம், உன்னோட லைஃப் இப்படி ஆயிடுச்சு, சிவாவுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, சிவா தப்பு பண்ணியிருப்பான்னு நினைக்கிறியா, சிவா தப்பு பண்ணியிருக்கான்னு தானே எல்லாரும் சொல்கிறாங்க, தப்பு பண்ணிடலாங்க அப்படின்னு எவ்வளோ மக சொன்னாலுமே ஆறுமுகம் தப்பு கண்டிப்பாக சிவா பண்ணியிருக்கா, எல்லாரும் அப்படி தானே சொல்கிறாங்க, எல்லாரும் நம்புறாங்க, நீங்களும் ஏன் அதை நம்புறீங்கன்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. பைரவி என் தங்கச்சி என் அக்கா தப்பு பண்ணான்னு சொல்ல வரீங்களா, என் அக்கா இந்த ஒரு தப்பு பண்ணலான்னு ஆர்குமெண்ட் பயங்கரமாக போயிட்டு மக சவால் விட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஆறுமுகத்துக்கிட்ட இன்னும் 3 மாதம் தான் டைம், நான் இங்கேருந்து போயிடுவேன், அது இன்னும் 3 மாதம் அவ்வளோதான்றாங்க. அப்புறமா ஆஃபீஸ்க்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸ்னேகாவை அவங்களுடைய அப்பாவை அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.